அட நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க. சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க. அட சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க. ஹலோ இப்ப மனசாரி மைக் செட் உரிமையாளருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. வர வாப்பா. அடுத்து பந்தல் அமைப்பாளர் முத்துசாமி, பந்தல் அமைப்பாளர் முத்துசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மைக் செட் சூப்பர், மைக் செட் சூப்பர். நாடகத்தை கடத்து விட்டாங்களே. தெல்ல தெளிவாக ஒளி எனக்கு கதிர் ரேடியோ முத்தப்பன் ஆய்க்கிற உரிமையாளர் என்னப்பா பொதுமக்களுக்கு எவன் மூஞ்சில முழிச்சனோ. ஹலோ, எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடன் சிறந்த முறையில் லைட்டிங்ஸ் அமைத்து கொடுத்த அமைப்பாளர் முத்துசாமி அவர்கள் மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறையில் லைட்டிங்ஸ் சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த உசிலம்பட்டி மாநகரில் நற்பொருள் பெற்றோரும் பூமா ரேடியோஸ் அவர்களுக்கும் உரிமையாளர் மற்றும் இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மூஞ்சி யாருக்கு தெரியலன்னா உள்ள வந்து பார்க்க சொல்லுங்க ப்ரோ. நான் என்ன செய்வேன் மூஞ்சி தெரியலனா. அடுத்தபடியாக திரைப்பட புகழ் எம்கேஆர் அவர்களுக்கு உத்தமநாயகர் கிராம பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் நல்ல குணம் இந்த முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் நல்ல குணம் இந்த முதலாளி. எதுக்கு இந்த பாட்டு பாடுறாங்கன்னா காலையில நான் சம்பளம் தருவில்ல. அருமையான கிராமம், அன்பான மக்கள், உத்தப்ப நாயக்கனவரை மறக்க முடியாது. இந்த உயிர் உள்ளவரை என் தாய்மார்களுக்கெல்லாம் சகோதர சகோதரிக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். எந்த நாடகமாக இருந்தாலும் உங்கள் பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கிறேன். நான் வரும்போது கருத்துப்பட்டிய நாடகம் நக்குன மாதிரி இருக்கான். எக்கோ வை சிங்கா மைஜெட் சூப்பர். நீ அண்ணே நான் தம்பி சூப்பர். எங்கடா மைஜெட் ஓனரா காணா? சூப்பர். ஒரு 1000 ரூபா விடுவேன். உன்னை யாரு பாட்டு போட சொன்னப்ப? எக்கோ வை. ஹலோ ஹலோ, கூப்பிட்டா சாமி வருமா? உத்தப்பநாயக்கன் இருக்கக்கூடிய அந்த முத்தாளம், அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி வீரம் குறையாம எங்க சாமி துடியா இருக்கோ அங்க நான் கூப்பிடும் போது சாமி ஆடி வரணும். பொம்பளையெல்லாம் ஆடுனா அவ்வளவுதான். இந்த கூட்டத்தில் ஆம்பளையெல்லாம் ஒண்ணுக்கு இருக்க முடியாதவா. பேம்பஸ் பேம்பஸ் பேம்பஸ். ஹலோ இன்னர்வே இன்னர்வே. ஹலோ, அன்னை தந்தை தான் வணங்கி உத்தப்பநாயக்கன் ஊர்ல உள்ள பொல்லா பையா ஜாமீடா எங்க ஆத்தா முத்தாளம்மா, நீ பொல்லாத பெண்ணடி தெய்வா எங்க முத்தாளம்மா. இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க நீ கூப்பிட்டா தாக்க மாட்டாத்தா எங்க ஆத்தா முத்தாளம்மா ரோசா காரித்தாய். அண்ணே கருப்பே கச்ச கட்டி ஆடுனா தங்கச்சி எந்திரிச்சு குளவ ஓடுவா. அருவா புடியருவா நீ ஆர்ப்பரிக்கி நாட்டு வீச்சருவா. அந்த மலையாள நாட்டுல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல, ஓட்டி விட்டா தண்ணியில. ஏன் மலட்டாட்டு தண்ணியில வந்த 18ஆம் படி பெரிய கருப்பு. இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா என் கருப்பே வர போற சொந்த குதிரை. அன்னை தந்தை நான் வணங்கி, அன்னை தந்தை நான் வணங்கி
தங்கச்சி வந்துட்டாளா ஓடி வா. ஆளுயர வித்தரவாடா ஆளுயர வித்தருவா ஆளுயர வித்தரவா அசையாது முடியறவா கர்மே அசையாது முடியறவா ஆளுயர வித்தருவாங்க அசையாதுடா முடியருவாட அசையாதுடா முடியருவா முடியருவா சொல்லையர்த்த முடியறவா எகருப்பு இன்னைக்கு சொல்லட்டதடா வாருவா எகருப்பு சொல்லி என்ற முடியருவா எகருப்பு இன்னைக்கு சொல்லுதடா வித்தருவா எகருப்பு மேலமட கம்மாயா பாண்டி முனி பாண்டி முனி மேலமட கம்மாயா மேலமட கம்மாயா ரோதக்கார பாண்டி முனி நித்த ஒரு நீச்சல் போட்டியா என் பாண்டி முனிக்கு அவன் சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டியே மேலமட கம்மாயா உனக்கு நித்தம் ஒரு நீச்சல் போட்டியா என் பாண்டி முனி தங்கிருப்பது கருப்பாயுரணி ஏமாண்டி தங்கியிருப்பது கருப்பாயிரணி என் பாண்டி தங்கிருப்பது கருப்பாயுரணி ஏமாண்டி நீ தாமதிச்ச வட்டாயுரணி ஏமாண்டியே தாமதித்தாயிரணி என் பாண்டிய ஊரு தரண்டிருச்சு உள்ள ஊரில் ரெண்டு உத்தமனாக்கனூர் ஒற்றுமையாயிருச்சு உள்ள ஒற்றுமையாயிருச்சு என்ன ராமதான் நீ தாமதம் செய்யலாமா நீ மக்களுக்கு பயப்படுறியா நீ பயந்த தெய்வமாடா பாண்டி முனி ஓடி அம்மா தாயே ஒத்த காலு தப்பானியா ஒரு கால ரொட்டியா அவனுக்கு ஒரு காலு ரொட்டி சோனையா ஏத்தி தக்கர ராக்கு ஒத்த காலு ஜப்பானியா ஒரு காலு நொண்டியடா உனக்கு ஒரு காலு நொண்டியடாடா நொண்டியடா அடுத்தது கடுகடியா நொண்டி போயல காணாமுடாய் நொண்டி போய தாங்க மாட்டான்டா அடுத்தது கழுகடியா என் நொண்டி பயல காணாமுடா தாய் கள்ளி சரி கம்மாயா எப்படியாச்சு ஓடி கள்ளி சரி கம்மாயா கள்ளி சரி கம்மாயா பொல்லாத உடமரம் உனக்கு பொல்லாத உடமரம் கள்ளி சரி கம்மாயா பொல்லாத உடமரா பொல்லாத உடமரா உடமரா தங்கச்சி காளியா தவைய முடியா தங்கச்சி காளியா தலைய முனியையா மதுரை போய் வாரே தங்கச்சிக்கு என்ன நானும் வாங்கி வரேன் மானாமதுரை போய் வரே என்ன நானும் வாங்கி வரேன் என்ன நானும் வாங்கி வரேன் ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமைய ஆகிருச்சு ஊரில் ரெண்டு ஒற்றுமை ஆயிருச்சு புள்ள ஒற்றுமையும் ஆயிருச்சு நாடு தரண்டிருச்சு ஏமாமா நாடு ரெண்டு இருச்சு ஏ மாமா நாடகத்தை பார்க்க தன எழலாமா போய் நம்ம எல்லோ எல்லோ இளையலாமா எல்லோ 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 எழலாமா எல்லோ ஏலே ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ எல்லோ ஏலேலோ எழலாமா ஏலேல மாமா எல்லோ ஏலேலோ எழலாமா ஏலேல மாமா எல்லோ கருப்பு கடைசி வரைக்கும் கூட வாடா காளிமுனி ஐயா நீ ஏப்பா பயந்துக்கிட்டே முழிக்கிற உன்னை ஜாமி ஒன்றும் பண்ணாது உனக்கு ஜாமி வராதுல அந்த வயசில் சந்தோஷம் எக்கோ குறைங்க பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அன்பு உறவுகளே மொத்தத்தில் உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு.
இங்கே ஒரு கயிறு கட்டியிருந்தாங்களே, யார் அத்தா? இல்லை லேடிஸ் தனியாக ஒரு கயிறு கட்டியிருந்தாங்களே. எந்த இடத்துல கயிறு கட்டுறீங்களோ அங்கேதான் தவறுகள் நடக்கக்கூடும். ஆணும் பெண்ணும் சமம். அதுவும் இந்த பகுதியில், இந்த உத்தப்ப நாயக்கனூரில் மக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஜென்டில்மேன். வாழ்த்து. அப்படித்தான் சொல்கிறேன். ஆம்பளை பையன் ஊரா தண்ணியை போட்டாங்க. என்கிட்ட போட்டோ எடுத்தது 70 பேர். 70 பேரில் 63 பேர் தண்ணியை போட்டிருக்கேன். அதில் ஒரு ஆள் வந்தார், வயசானவர். உங்கள் நாடகம் நான் டெய்லி யூடியூப்பில் பார்ப்பேன், நீங்கள் சூப்பர் தலைவா, நீங்கள் என்ன நான் உசுரை கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு போட்டோ எடுத்துட்டு உங்கள் பேர் என்னன்றாரு. என்கிட்ட எப்படிமா நாட்டில் இருப்பாங்க? உலகத்திலே அத்தனை பேர் பசியை போக்கி குடும்பத்தை அன்பாக கடைசி வரைக்கும் கொண்டு செல்வது என் தாய்மார்களே, தாய்மார்கள். உண்மையிலே என் தங்கச்சி ஊரா இங்கே எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருப்பேன்னு எதிர்பார்க்கலத்தா. எனக்கு தெரியுதாத்தா? எங்கே வாத்திய? நான் உசிலம்பட்டியில் சுக்கு காப்பிப்பேன். மாட்டியா அவர் கிடையாது, ஓதம் டெய்லி. அப்போ வீட்டில் போய் படு. உத்தப்ப நாயக்கனூர். எப்பா லிங்கமா வீங்கம்மா? லிங்கத்துக்கு முண்டை வீங்கம்னு போட்டிருக்க. லிங்கம் பூ பூ கமிஷன் கடை டிரைவர் உரிமையாளர் சரவணன் வாசி மாலி. வாசி மலை. ஐயாத்தா நல்லா பாருங்கத்தா, நான் முட்டா போயலாம். இப்போ யாரும் இல்லைன்னா காசை வட்டி போட்டுருவேன். அப்புறம் வாசி முகர என்ன எழுதியிருக்க? வாஜிமலை சார்பாக ரூபாய் 201. 200 ரூபாய்க்கு எவ்வளோ எழுதியிருக்க? நல்ல வேலை உன் குடும்பத்தை ரேஷன் கடை எழுதாம போனேன். தருமன் கோழிக்கடை உரிமைக்கு என்ன எழுதியிருக்காரு? உரின்னு எழுதியிருக்க. கோழிக்கடை உரிமையாளர் தருமர் சார்பாக 201. வாழ்த்துக்கள் புறா. 2 பேரும் ஒரே இடத்துல பேப்பர் வச்சிருக்க. இதில் எழுதினாலும் ஒரே ஆள் தானே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது ப்ரோ. நன்றி நன்றி. அம்பளிப்படுத்த பெருமைப்படுத்திய அனைத்து உறவுகளுக்கு நன்றி. உண்மையிலே நிற்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நிற்கிறன்னு நினச்சி சந்தோஷப்படு. நினச்ச நேரம் சீரட் அடிக்கலாம், டீ குடிக்க போகலாம், ஒன்றுக்கு விட்டு விட்டு இருக்கலாம். ஆனால் ஊட உள்ள ஆள் அப்படியே கெந்துறான். இந்த நாடகம் என்ன நாடகம்? பொம்பளையார் சொல்லுங்க. பப்ளிக்கா என்ன நாடகம்? மகமாய் நாடகம். மகமாய் நாடகத்தில் என்ன செய்வான், என்ன செய்யும்னு எங்களுக்கே தெரியல. சாமி இறக்குற நாடகம். எத்தனை மாலை மாலையை போட்டாலும் தண்ணியை உதறது இல்லையா? அன்னைக்கு ஒரு ஆள் மாலையை போட்டேன், அதில் கொலை விருந்து கடிச்சு பிடிச்சு. மாலையோ பொன்னாடையோயோ எத்தனை நடிகர்களுக்கு போடுங்க, எவ்வளோ பெரிய ஆளு கூட போடுங்க, எனக்கு மாலையும் பொன்னாடையும் தேவை. அதற்கு பதிலாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் கொடுத்தீங்கன்னா அன்பாலயத்தில் உள்ள அந்த மக்கள் சாப்பிட்டுக்குறாங்க. அதை செய்யுங்க எல்லாரும். இதெல்லாம் வெட்டி செலவு தானே. இதில் ஒரு 10 பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாலும் வயசானவங்க சாப்பிடுவாங்க. அந்த தம்பி எங்கே? அவன்கிட்ட பிஸ்கட் வாங்கிட்டு சொல்லு. அடுத்த மாலை வாங்க போயிட்டான்டா. ஐயோ தம்பி, ரூம் பாய். என்ன ரூம் பாய் சொன்னா நீ கூட கரை வரேன். மகமாய் நாடகம் மற்ற நாடகம் மாதிரி இந்த நாடகம் கிடையாது. 7 செம்பு இங்கே வைப்போம், நீங்கள் வாட்டுக்கு தூக்கிட்டு போயிடக்கூடாது. சாமி இறங்கி தூக்கணும். சாமி இறங்கி 7 செம்பை தூக்கி 7 ஒரு முத்துமாரி அம்மன் இங்கே அத்தனை தெய்வம் ஒன்று கூடி செம்பை தூக்கி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே பந்தை ஏந்தி சேவலை காவ கொடுக்கக்கூடிய அந்த அருள் காட்சி எல்லாம் இங்கே நடைபெறும். ஒரு ஊரில் அப்படித்தான் 7 செம்பை தூக்கிட்டு பொம்பளை ஊரம் சண்டை ஓட்டு மசத்தை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு கிடக்கு. ஏன்னு கேட்டால் ஏன் செம்பா எப்படி அவன் முண்டை தூக்குவா, அவளுக்கு எனக்கு வந்து காசு வெட்டி போட்டுக்கணும். பாஞ்சு உருண்டு ஒரு பொம்பளை சேலையை காணாமன்ற, ஒரு பொம்பளை பாவாடையை காணாமன்ற. பக்தி யாருமையே தம்பி முதுகுல ஏறி பாப்பா பெரிய தாள் சான்சினா மையன்
ஹாய் ப்ரோ. காலை ஒண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு முன்னைக்கு. இந்த தமிழன் தமிழச்சியோடைய பாசத்துக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. வீர தமிழச்சியம். இப்ப எதுக்கு தான் கைதட்டியா? அப்படி பொம்பளையால பார்த்து ஒண்ணு கேட்கிறேன், உங்க வீட்டுக்கார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? அதுக்கு நினைக்குது, ஏன்டா கடுகு மாசரை கிளப்பிட்டு. ஆனா இந்த மாதிரி இவெல்லாம் இந்த பொண்ணு கிடைக்கல, எத்து பொண்ணு முண்டை ஈன்ற எவன் மூஞ்சில முடிச்சுன்னா தெரியல. 200 வருதாடா. தீனா செல்லத்துறை இங்க வரும் 3000 எழுதி வச்சிருக்க. ராஜா இங்க என்னடா அது விக்ஸ் மிட்டாயடா. ராஜா சுரேஷ் சார்பாக 201. இது என்ன பாண்டியா? பாண்டி நன்றி. கொண்டு போய் அந்த 2ஆம் நம்பர் ரூம்ல வை. 1ஆம் நம்பர் போகாத லேடிஸ் ரூம் 2ஆம் நம்பர். மிஸ்டர் படத்தலை ஆனந்த் அவருக்கு ஒரு வாவோடு போடுங்க. பத்தாது, இன்னும் ஒரு லாரியில அள்ளிட்டு வா. போ சிங்கா, நிக்காத போ. ஓகே சிங்கா. இவனுக்கு ஒரு ஆளை போடுங்கடா, சொத்து எழுதி வாங்கிடலாம்டா. ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் சொந்த ஊரு பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவனா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தின அங்கே விண்மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. ஏவின் மீது கனையேவினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். ஒரு உள்ள கைதட்டலை. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா எவ்வளவு சார்ஜ் இருக்காரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கீல, சிலிண்டர் இல்லையில தான் எப்படி இருக்கும்? நீ பாட்டுக்க நல்லா பத்த வச்சு தெரிஞ்ச பழைய வடி விறகு அடுப்புல வச்சாத்தே அந்த வழி தெரியும். பெண்கள் எல்லாம் பழசை நீங்க மறக்க மறக்க வாழுனாலே நம்ம குடும்பம் எல்லாம் கஷ்டப்படும். அதே விறகு வச்சு எரிச்சு ஊதுனாத்தேன் தெரியும் வழி. காசு வந்துருச்சா? எஸ்எம் முருகன் மெக்கானிக் உத்தப்பநாயக்கனூர் எஸ்எம் முருகன் மெக்கானிக் சார்பாக ரூபாய் 501. நன்றி சிங்கா.
ஒரு மெக்கானிக்கு வச்சிருக்க 500 தர்றிய என்ன அவட்ட ஒரு டிவி பிட்டி வாங்கடா எலுமிச்சம்பழம் போட்டு அதை பொழைச்சுக்கிடுவான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் இல்லை என்றால் உலக நாடுகள் இந்தியாவை ஈஸியாக போர் தொடுத்திருக்கும். அந்த ஏவுகணை நாயகன் தான் காரணம். நமக்கெல்லாம் அப்துல் கலாம் ஐயா தமிழ்நாட்டில் பிறந்தது நம்ம தமிழர் அத்தனை பேருமே பெருமைப்பட வேண்டும். உண்மைதானே? புதுக்கோட்டை கோழி வியாபாரி எஸ் நிதிஷ் எஸ் யோகேஷ் பி ரத்னபாண்டி சார்பாக ரூபாய் 501 நன்றி. அதை ரூம்ல வைங்கப்பா. காலி போறதுக்குள்ள இந்த ஊர் கடையை பூரா காலி பண்ணிடணும்டா. ஆனால் எம்கேஆரின் யூடியூப் சேனல், பேஸ்புக் நண்பன் மற்றும் ரசிகன் என் குருச்சந்திரன் டிரைவர் காமாட்சி அம்மன் டிராவல்ஸ் UPNR வாழ்த்துக்கள் ரூபாய் 301. தயவுசெய்து நாடகம் நடக்குமா என்னப்பா? நாடகம் நடக்கும்னா அவர் காலில் கொடுங்க. அவர்கிட்ட தயவுசெய்து நாடகத்தை நடக்க கொடுங்க. பி திருப்பதி அவர்கள் 20 பாக்கெட் பிஸ்கட் ஒரு நோட்டை போட்டு எழுதுறான். காது குத்துக்கு மொய் எழுதுற மாதிரி. பத்தி உள்ள நாடகத்தை இந்த நடிகரனுடைய நிலைமையை அறிந்து கிராமத்தார்கள் பக்தியை உணர்ந்து எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கிய அனுமதி வழங்கிய மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நன்றி. உண்மையிலே இன்னைக்கு தேர்தலில் சில ஊர்கள்லாம் நாடகம் நின்றது. இந்த கலையை நம்பி தமிழ்நாட்டில் 5000த்துக்கு மேற்பட்ட நடிகர்கள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கலைஞர்களை பூரா வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற முத்தப்ப நாயக்கனூர் போன்று உள்ள கிராமத்தார்கள் அத்தனை பேருமே பாதம் தொட்டு வணங்குறேன். எம்கேஆர் நீங்கள் அத்தனை பேருமே. ஆனால் என் தம்பிய பாசத்துக்கு உலகத்தில் ஈடே கிடையாது. என் தம்பிகளுக்கெல்லாம் நல்ல லேடிஸாக அமையணும்னு சாமியை கும்பிட்டுக்கிறேன். அவங்க கனவு லட்சியம் என்னன்னா காலகாலத்தில் கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சா தாண்டி தெரியும். அப்புறம் பால் வாங்கிட்டு வச்சோன்னா பொண்டாட்டிய நாய் மாதிரியே முடிப்பேன். ஆனால் பெண்கள் தான். எத்தனை ஆம்பளைய நம்ம தண்ணி அடிக்கிறான், எத்தனை தீய பழக்கத்தை பழகிறான். ஆனால் எதையுமே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நமக்காக காலம் பூரா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் வாழக்கூடிய ஒரு உத்தம தெய்வம் யாருன்னா தாய்மார்கள் தான். தாய்மார்கள் தான். எதுக்குத்தான் கை தட்டுதுன்னே தெரியல. அது ஏதோ பெருமையா சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏத்துவேன், மட்டார்னு இறக்கிடுவேன். இப்ப பெண்களுக்கு நான் சொல்றேன், எங்க வீட்டுக்காரரு எத்தனை நாள் கழிச்சு வெளியில போயிட்டு வந்தாலும் அவர் வந்தாத்தே நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் விரதம் தான் சொல்றோம் போல. கைதுக்கு எங்கே எங்கே பொய் இந்த தீ குளிச்சுட்டேன் ஒருத்தன். இரு 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 போய் ரோட்ல உட்காரு. அந்த அண்ணன் குமுறாப்ல பொய் பொய். ஐயா அம்பளிப்பு வாங்க வேணாம்ல. கேபி பாண்டி, எம்பி பாண்டி, எம்பி கிரில் ஒர்க் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. 100 ரூபாயெல்லாம் வாங்காதடா. 1000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு ப்ரோ. இதை புதிய அமைதியா விழா கமிட்டி அதை மொத்தமா வாங்கிட்டு அப்புறமேல வாச்சுக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு ஆளும் சொல்ல வேணாம், கோச்சுக்கிறாதியா. ஏன்னா தயவு செய்து யாரும் கொடுக்க வேணாம். அப்புறமேல மொத்தமா கடைசியா சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு ஆளா கொடுக்க ஆரம்பிச்சேன்னா இந்த நாடகம் முடிய பங்குனி 30,000 காசு வேணாம். இப்போ அண்ணே ஒரே ஒரு விஷயம், எங்க அன்னைங்க சொல்றது நியாயம்தான். ஒவ்வொரு ஆளா கொடுத்துக்கிட்டு இருந்தா இங்கே நடிகனை அழைத்து வந்தது ரசிப்பதற்கு தவிர காசு கொடுப்பதற்கு அல்ல. நீங்க காசு கொடுக்குறீங்க, அண்ணன் சொல்றது உண்மைதான். அவங்க எது கொடுக்குறாங்கன்னா
அன்பாலயத்துக்காக அன்பினால் செஞ்சுட்டாங்க. இனிமேலே என் அண்ணன் தம்பி செய்ய மாட்டாங்கண்ணே. அதுக்கு ஒரு டைம் காலையில் 3 மணிக்கு சாக்கு எடுத்துட்டு வரேன்னே. நன்றி. எங்கள் அண்ணனை சிரிக்க வைக்கணும் தைமா. அதுக்கு ஏசியை போட்டு விடுங்கடா. உண்மையிலே காசுன்னு நம்ம சொல்றோம். இந்த பணம் இல்லாமல் தமிழகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் 3 வேளை சாப்பாடு இல்லாமல் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுது. என்னை பொறுத்தளவு அதை நம்ம இருக்கிற வரை இல்லாதவருக்கு உதவி செய்யணும். இந்த பிறவில இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறோமா? யாராவது சொல்லுங்க. கிடையாது. இந்த கூட்டத்தில் யார் யார் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. யார் யார் எந்த ஊர், என்ன மதம், என்ன சாதின்னு எம்கேஆர் தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், நீங்கள் அத்தனை பேருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவ்வளோதான் தெரியும். பாசம் இங்கே தான் பாசம் இருக்கு. என் தம்பிகளெல்லாம் டூலரில் பைக்கில் போகும்போது 3 பேர்லாம் போகக்கூடாதுப்பா, 7 பேர் 8 பேர் 10 பேர் போங்க. விழுந்ததுக்கப்புறம் கேட்டால் நேரம் சரியில்லைன்னுவேன். நீ ஓட்டுனது சரியில்லை, நான் பார்த்துருக்கேன். பொம்பளையாலாம் நான் சொல்கிறதா, உயரமான வண்டியில் ஏறாத. புருஷன் சொன்ன உடனே நீ ஏறுற. புருஷன் பார்த்தா 7 அடி அடிக்கிறேன் வண்டி. அவங்க பொண்டாட்டி 3 அடி தான். அவ கூப்பிட்றாரு, ஏய் கவிதா, இவர் சொல்கிறார் ராகுல், ஏய் பைக்கில் ஏறடி, உசிலம்பட்டியை 4 சுற்றுவான். அது முண்டை ஏற முடியலை, இங்கே எக்கி இப்படி ஏறுது. பல்லந்தேன் குத்தப்பநாய்க்கல்ல விட்டுட்டு உசிலம்பட்டி போயிட்டேன். அது பார்த்தா இங்கே நிற்கிது. எங்கே இருக்க கவிதா? மைத்த புடுங்குறேன். போடா, என் சாலை கொண்டு போயிட்டேன் வீட்லையே. ஒரே விஷயம் சிரிப்பு. அந்த அக்காலாம் நினைச்சிருக்குது, உங்க வீட்டுக்கார ரத்த தண்ணி வண்டி வச்சிருக்காரு. இனிமேல் வீட்டுக்கார வண்டி ஓட்டா மொங்கு வண்டியில போ. தள்ளி. ஆனா பிரச்சனை இல்லாத ஒரே வண்டி டிவிஎஸ் வண்டி தான். இங்க இருந்து உசிலம்பட்டி போறதுக்குள்ள பொண்ணுக்கு வளகாப்பு போட்டுருவாங்க. திருகுவேன் புருஷன், வீட்டு வேறு திருகுவேன், வயர்ல அந்துறேன். அதுல பொண்டாட்டி கனமா இருந்தா சத்தேன், திருகுவேன் புகஞ்சிடறேன். அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒருத்தன் பொண்டாட்டி வச்சு ஐஸ் பெட்டி மாதிரி தட்டு போறேன். உடனே சொல்றேன், இறங்க முண்டை, தள்ள முடியல. இது சிரிப்பதுக்கு அல்ல, எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். கல்யாணம் என்பது என்ன? தொங்காஸ் கிடையாது மிஸ்டர் மூஞ்சூர், அது கிடையாது. கல்யாணம் என்றால் என்ன தப்பி? அது இல்ல, கப்ளிங். அடுத்த வருஷம் இதுதான் நமக்கு பாடம். பள்ளிக்கூடம் தம்பி பரீட்சை முடிஞ்சாப்பா, அப்படி எழுத வேண்டாமேனே. நாளைக்கு போய் டீச்சர்கிட்ட போய் இப்படி செய்ய. நகைச்சுவை என்பது சிரிப்புக்கு மட்டும்தான். ஆனால் நான் என்ன செஞ்சாலும் என் தம்பியை இன்ஸ்டாவில் எடுத்து போட்டு அதை வைரல் பண்ணி விட்டுறாங்க. சமீபத்தில் எலியும் யானையும் சொன்னேன், அதை கொண்டு போயிட்டாங்க வேல்ட்டு வரைக்கும். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். ஒரு பாட்டு பாடுவோம். நோ காசை கொடுத்துரு, திருப்பி சொல்ல கேட்க மாட்டீங்களாப்பா? ஒரு தடவை தான் சொல்ல முடியும். நான் வாங்குற மாதிரி கிடையாது. எக்க வைப்பா. ஹலோ. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜும் வந்தோம் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வடி காமி. ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்.
ஐயப்பன நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடக்கூடிய பக்தர்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க. அதே மாதிரி பெண்கள் பூரா மேலுமருவத்தூர் ஆதிபராசன், ஓம் சக்தி பராசன். நான் தான் சொன்னேன் போன வருஷம் 13 வண்டியை சாச்சிட்டாளுக சக்காலத்திய. இந்த வருஷம் சொல்றேன் ரவுண்டா 50 இருக்கட்டும் தான், உங்களெல்லாம் சொல்லலை. ஓம் சக்தி தாய் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தீட்டுகளெல்லாம் பார்க்காமல் அருள் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. இங்கே நிற்கக்கூடிய இந்த எம்கேஆரும் நாங்கள் பரம்பரை சாமியாடிகள். நாங்கள் உண்மைதான். நான் இந்துக்கள் கலாச்சாரம் தவறு என்று சொல்லவில்லை. இந்துக்கள் கலாச்சாரத்தை தவறாக ஒரு சிலர் செய்கிறதுனால் ஒட்டுமொத்தமாக தவறாக என்று சுட்டு காட்டுகிறேன் எம்கேஆர். மேலுமருவத்தூர் ஆதிபராசக்தி அங்கிருந்து போன் அடித்து பொம்பளைகள்கிட்ட, அடியே 2024 வரும்போது அந்த வண்டியில் கட்டிப்பிடிடா, ஆளுமா டோலுமா பாட்டை போட்டு நங்கு நங்குன்னு ஆடிட்டு வாங்கடி, அப்போ தாண்டி உங்களுக்கு நான் சம்சா வாங்கி வைப்பேன். ஆத்தா சொன்னுச்சாங்க. பக்தி பாட்டே கிடையாது. மாரியம்மா எங்கள் மாரியம்மா எங்க உசிலம்பட்டியிலிருந்து அந்த மதுரை ஓர வரைக்கும் கொஞ்சம் தாண்டி திருச்சியை தாண்டிறான். யமுனா நதி கரையோரத்தில் கண்ணா உந்தன். உடனே டிரைவர் வாப்பா கலை யமுனாவே இங்கே வந்துட்டாலே. அவன் கீர் ராடுறது அவன் ராடுறதுன்னு தெரியாம கிளச்சுக்கு பதிலாக கலை கீரை மிதிச்சு எங்கிட்ட அதை சாச்சு விட்டு பசு விழுந்து 10 பொம்பளையை அரைச்சு மசுருசுலாம் உதிர்ந்து போயிருந்தா அடிபட்டு ஒரு பொம்பளை சொல்லுது, சத்தி பசு கவுந்துரு சத்தி. அதை ஒரு சத்தி வீடியோ எடுக்கிறார். பாருங்க சத்தி, மேலுமருவத்தூர் ஆத்தா உனக்கு என்ன குறை வச்சோம் பார், சத்தி உர விழுந்து கிடக்காங்க, மசத்தை புடுங்கினாங்க. நீ எது குத்தாட்டம் போட்ட? என்னைக்காவது ஆண்கள் செல்லக்கூடிய சபரிமலையோ முருகன் கோயிலுக்கு போகும்போது என் ஆம்பளையால பாரு, ஒரு வய சீட்டை விட்டு எந்திரிக்கணுமே. என்ன பூரா ஆண்களுக்கு என்ன கவலைன்னா, நீ மாலை ஓட்டு போகும்போது பொண்டாட்டி நீட்டிடுற தண்டி சித்தைய கழுக்கண்டு 1 கிலோ, வலை வாங்கிக்கிறோம் 3 டஜன், கயறு பஞ்சாமிர்தம் 70 கிலோ. அவன் யோசிச்சுக்கிட்டே போவேன், முனியாண்டி சடங்குக்கு நம்ம 1001 செஞ்சோம், அவன் ஆப்பிள வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். அதுல சில ஜாமிலாம் போயல தீர்ந்து போயிடுறான். வெறுகு மாதிரியே பார்த்துட்டு யாராவது ஒரு சாமி போயலை போட்டா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கு, முன்னாடி போயிடுவேன். ஏன் சாமி? அவர் வணக்கம் சாமி உட்காருங்க. எத்தனை வருஷமா பழனிக்கு வர்றிய? அவரு 11 வருஷம் சாமி. அப்படியே மழை கொஞ்சம் உயர்ந்துருச்சா சுருங்கிருச்சா எல்லாம் கேட்டுவிட்டு கரைச்சியா கேட்பேன், இந்த போயலை விடுங்களே வந்த காயுது. ஆமா முருகன் போயலை ஓட்டே வர சொன்னாரு. ஆண்களை பூரா ஒன்று கேட்கிறேன், பெண்களையும் கேட்கிறேன், எந்த ஒரு தீய பழக்கத்தையும் அனுபவிக்காம சுத்தபத்தமாக விரதம் இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியம் நிச்சயம் நிறைவேறும். சாமியார்லயே அந்த கொடுமதை. பால் குடம் எடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை ஆடி வருது, பால் குடம் இப்படியே வருது. அவங்க பாட்டி அந்த குடத்தை முன்னாடியும் போகவிடல பின்னாடியும் போகவில்லை, அது ஆடுது வர. அந்த பிள்ளை போ முண்டை கிளவி போ. இது அந்த பால் தயிர் ஆயிருச்சு, அங்கனே தான் இருக்கும். அது ஆம்பளை பயல்கள்லாம் வேலு குத்தி வருவான் பாவம். 51 அடி வேலை போட்டு அவன் வருவேன். இவங்க ஏத்தி கட்டி சட்டியும் போட்டுக்க மாட்டேன், ஏத்தி கட்டிட்டு ட்ரம் செட்டுக்காரங்கள ப்ரோ அடிக்க ப்ரோ. கடைசியில் இங்க நின்ற வேலை இங்க ஓயிடும். அவன் கழுத்தை சாச்சுக்கிட்டு 3 வருஷத்துக்கு இப்படியே தெரியுவேன். ஏன் சொல்றேன்? பூரா காலங்கள் பூரா மாறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி படித்து பெரியாளாகி நீங்கள் மனைவி பிள்ளைகளை பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால்
இந்த உலகத்தில் நம்மளை ஒரு மனுஷனை ஆக்கின பெத்த தாய் தகப்பனை மட்டும் விட்டுறாதீங்க அன்புறவங்க. உலகத்தில் அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்க பெரியவங்க இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. அவங்க இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். பெரிய ஆளுக ஒன்று சொன்னால் கேட்ட காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் கூட 30 பேர் இருந்துச்சு ஓடியாருங்க. என்னடா அவன் கதிரேசன் வீட்டில் குழந்தை அழுகுது, என்னடா அழகர் வீட்டில் ஆட்டுக்கு தான் கேட்குது, வேலுக்கம் வர்றா அருவாளர்றா அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒற்றுமையாக இருந்த கிராமம் இன்னைக்கு மசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒற்றுமை இல்லையே. சொந்த அக்கா வீட்டில் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போறேன், இவன் லைட் அடிச்சு காமிக்கிறேன் திருடன் கிட்ட. ப்ரோ அந்த ஆடு வேணாம் ப்ரோ, அது கழியுது, இந்த கடாயை பிடிங்க, அதை பிடிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறேன், உங்கள் அக்கா வீட்டிலேயே ஆட்டை தூக்குனானே நீ எதுக்கு திருடனை பிடிக்கல? எங்கள் அக்கா மாப்பிள்ளை புயலை கட்ட தரமாட்டேன், புயலை கட்ட தெரியாமல் ஆட்டை தூக்கி போட்டாங்க. ஒற்றுமைகள் எல்லாம் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இவர் காப்பாற்றுவார், அவரை காப்பாற்றுவார், இவரை நம்பி இருக்கேன், அவரை நம்பி இருக்கேன்னா கடைசியிலே உங்களுக்கெல்லாம் நடுத்தருவுதான். நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நீ வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார். நன்றி. இந்த நாடகத்தில் சாமியை அழைப்பாங்க, பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே யாரும் போயிடக்கூடாது. அதே மாதிரி சாமியார் ஆளுக யார் வந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். அன்னைக்கு ஒரு கிளவிட்ட கேள்வி கேட்டேன், அவங்க தலையை விரிச்சு போட்டு அதில் அவங்க நைட்டியை போட்டு ஆடி வர்றாங்க. அந்த கிளவி ஆடி இங்கே வந்துருச்சு. நீ யாருன்னு கேட்டேன், என்னப்பா என்னை தெரியலையாப்பா அப்படின்னுச்சு. நீ யாருன்ட்டேன், அத்தாடி வீட்டு சாவியை காணாமல் ஓடிடுச்சு. இது வராதா? சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் அருவாளை ஏறுவாங்க. கதையை கேளு. அந்த மாதிரிலாம் யாருமே செய்யக்கூடாது. ஏன்னா அவர்கள் அருளறங்கி ஆடுறாங்க, நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். 4 இளவாட்ட பயலுக அருவாளை பிடிச்சாங்க. பிடிச்சவன் அர்னால்ட் மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. சின்ன கருப்பு மேலே ஏறி அருவாள் அப்படி நின்றார். அவனுக்கு அந்த நேரம் லவ்வர் போன் அடிச்சிருச்சு. கிரு கிருன்னு அடித்தவன சொல்கிறான்ட்டான். சின்ன கருப்பு கல்லிலே விழுந்து அடிச்சு. இந்த மாதிரி பல அக்கப்போர் நடக்கும். ஒரு ஊரில் சேவை இல்லாமல் ஒரு ஆள் பிராயலர் கோழியை தூக்கிட்டு வந்துட்டேன். இதை கடிக்க நல்ல கறி மெதுக்குன்னு இருக்கும். சரின்னு சின்ன கருப்பு பிடிக்கிறதுக்குள்ள கோழி செத்து போச்சு. ஆனால் உண்மை தானே, அதில் பிறந்த வந்தே மயம் பாண்டி. எதுக்கு தேர்க்க நோடிச்சு வாசிப்போம் அண்ணே. அப்புறம் இது ஒன்று என்ன கருத்திலும் பொன்னரமாக வழங்கக்கூடிய இந்த நாடகம் எந்த மாவட்டத்திலே எந்த கிராமத்திலே எதற்காக நடைபெறுது என்றால், மதுரை மாவட்டம் உஜிலம்பட்டி வட்டம். ஏப்பா லைட் ஆஃப் பண்ணி போடுறது தியேட்டரா இல்லை கரண்ட் புல் கூடிருச்சா? ஏன் ஆஃப் பண்ணுறீங்க மிஸ்டர் ப்ரோ சிங்கா? ஏ பங்காளி வந்தலேருந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பெரியமா மைனே, ஏ பெரியத்தா மைனே, சிரி சிரி, இன்னும் ஒரு லேடிஸ் ரெடி பண்ணுறேன். ஹாய் லல்லா. இன்னும் தூங்க மாட்டாங்க, இன்னொரு பொண்டாட்டியை கட்டவும். என்னப்பா ஐயா, எலெக்ஷன் நேரம் உங்கள் அன்பு கட்டுப்படுறேன். அப்புறம் நான் வண்டியில் போகும்போது பாடிட்டே போவேன். அப்போ மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் முத்தப்பா நாய்க்கன் ஒரு கிராமத்திலே உண்மையிலே இங்கே முத்தாலம்மன் ரொம்ப துடியா இருக்கு. ஒரு கைதட்டு கொடுங்க. இங்கே ஆடின இந்த பெண்கள் எல்லாம் உண்மையான சாமி. நான் கண்டுபிடிச்சு போடுவேன். ஏன்னா இளவாட்ட பைய ஆடினாத்தே எனக்கு உசுரே போயிடும். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். அவனை இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னடா 3 தவுனே மொயக்குட்டி மாதிரி, அங்கே ஒரு தவுனே, இங்கே தவுனே. ஏன்ட்ட வந்தேன், என்னை பார்த்தோன்னே ஆம்பளையாட்டு உள்ள வைக்கேன்.
போய் பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு தவி கொட்டாயை பிடிச்சிட்டு போயிட்டேன். அவன் ஊருக்காரன் பூரா ஓடுறாங்க வயக்காட்டில் மாடு குடிக்கிற மாதிரி. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. யாரு சின்னலுக்கு பேருனா? இன்று முத்தாலாமன் கோவில் சாமி கும்பிடுவதை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய CTM TV சந்திரசேகர பாண்டியன் சமிந்தார் அவர்கள் தலைமையிலும் ஸ்ரீ ராமசாமி மிராஸ் கர்ணன், திரு சிவராஜேஸ்வரன் மிராஸ் நாட்டாமை ஆகியோர் முன்னிலையிலும் இந்த முத்தப்பநாயக்கர் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த முத்தாரம்மனை கும்பிட்டு இந்த பக்தியான நாடகத்தை வைத்தாலும் இந்த உத்தப்ப நாயக்கனூருக்கு நாங்களும் வந்து தாயினுடைய அருளும் உங்களுடைய அன்பையும் பெற்று செல்கிறோம் என்று வருகை தந்துள்ள வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கம். பிள்ளை வறந்திருக்குவாரு 3 இலவில். இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி சங்கர் அவர்கள் சிவன் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து சேவல் கடி புகழ் பந்தை ஏந்துவதில் சக்கரவர்த்தி எனது அன்பு ஆசான் எங்களது கன்னிச்சாமி ஐயா அவர்கள் இன்றைய தினம் சேவக பெருமாள் மற்றும் சின்ன கருப்பாக நடிக்க காத்துள்ளார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி என்னுடைய தங்கச்சி வினிதா அவர்கள் தெலுங்காயி மற்றும் மகமையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் வந்து விடாது. எந்த திறமையை ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறானோ அதை யாராலும் தடுக்க முடியாது. இங்கே ஆறுமுனியத்தை கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி படித்து விட்டு எந்த வேலையும் கிடைக்காமல் இந்த நாடக உலகத்தில் நானும் சாதிக்கிறேன் என்று சாதித்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி, குலசாமி பேரு கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடுவோம். கிளாப் கிளாப். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்டே பூமி பூமி என்ன தாங்கி கொண்டே சாமி சாமி, பெற்றவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா, உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா, உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. தீமருமத்துவான் கோடையடி குமரன் என அன்பு தம்பி இங்கே தோப்பூர் மருது வந்திருக்கிறார், கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என் தம்பி பாண்டியவர்கள் ஒரு திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி, ஒரு அதிரடி மன்னன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே போல இசையை செவிகளுக்கு இனிமையாக ஈட்டக்கூடிய அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த பாண்டியன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
ஒரு கைதட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். எத்தனை பணம் கொடுத்தாலும் பெரிதல்ல, நடிகனுக்கு இந்த கைதட்டு தான் ஊக்க மருந்து. சூப்பரா தம்பி. அதனைத் தொடர்ந்து மாயி ரேடியோஸ் நேதாஜி நகர் உரிமையாளர் சரண்ராஜ் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக 201, UPNR ACR உரிமையாளர் ஆசை அஜித் 110, CM சந்திரசேகர் ஆடியோஸ் UPNR உரிமையாளர் கோகுல் 101. அதனைத் தொடர்ந்து MS சங்கீதா ரேடியோஸ் உத்தப்பநாயக்கர் உரிமையாளர் மாயி ரூபாய் 301. நன்றி அத்தனை உறவுகளுக்கும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலேயே ஐயா ஒரே ஒரு விஷயம் எனக்கா செய்தியலா, பொம்பளையால் ஊரா வர பாருங்கத்தா. இன்னும் சில பொம்பளைக்கு பொங்க வச்சா குழவை ஓட தெரியல, வாய்க்குள்ள வரல விடுக்கிற. அன்னைக்கு ஒரு பொம்பளை அப்படித்தான் ஊனிச்சு முண்டை செட்டு பல்லு உள்ள விழுந்துருச்சு. அது பொங்கச்சோறு கிடையாது, பல்லுச்சோறு. நீ ஒரு குழவை ஓடு. எல்லாரும் கவனிங்க தம்பி, கொஞ்சம் உள்ள வா. நீ லேடிஸா ஆம்பளையா? இந்த அங்கிட்டு வர ஊழ விடுறியான் பாரு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் பாசமிகு அன்பு அண்ணன். அவருக்கென்று ஒரு திறமை. ஆனால் இத்தனை திறமைகளையும் வைத்து நாடக உலகத்திலே குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் எங்க அண்ணே ராமசாமி அவர்கள். ஒரு கைதட்டோடு ஆல்ரவுண்டை இசைப்பார். அருமையான அடி. உன் சொந்த அடி தானே, இதுக்கு மேல ரோசப்பட்ட போகும்போது அடிச்சுட்டே போ. வாழ்த்துக்கள் ராமசாமி. சூப்பர் ராமசாமி. இன்னொரு தடவை கொலவை ஓடியா, பொங்கலை இறக்கிறேன். கலை குதிரைக்கு பிறந்தவனா இருப்பான் போல. தம்பி வாங்க, சுருட்ட முண்டை. அன்பு தம்பி எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு எதுவும் பிள்ளை, அவர் மிருதம் கிடையாது, ஆல்ரவுண்டு. எப்பா ஆல்ரவுண்டு சித்தப்பு, ஆல்ரவுண்டு. எங்க அண்ணே ராமசாமி கொலவை போட்டதை முன்னிட்டு சரி போய் உள்ள லேடிஸை பார்த்துட்டு போறியாப்பா, போயிடு, அதோட ஓடி. என் அன்பு உறவுகளே, எல்லாத்துக்கும் தெரியும், நாடக உலகத்திலேருந்து சினிமாவுக்கு போன 2 பேர். ஒன்று என் கூட 2 பேர் நடித்த போதேன், பிக் பாஸ் தாமரை செல்வியன், சூப்பர் சிங்கர் அண்ணே முத்துச்சிருப்பியன். எல்லாம் சண்டை விடாம இருங்க தம்பியெல்லாம். முத்துச்சிருப்பியன் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லையும் இந்த தம்பி சதீஷன் தான் தேர்வானவங்க. கைதட்டலாம். ஆனால் 2 பேரும் விஜய் டிவிக்கு போனோம். 2 பேரும் மாட்டுத்தாவணி பஸ்ஸில் மெட்ராஸுக்கு போனோம். முத்துச்சிருப்பி அண்ணே மெட்ராஸ் வண்டியில் போயிட்டாரு. இவன் முண்டை போட்ட போதில் தூத்துக்குடி போயிட்டேன். வாழ்த்துக்கள் ஐயா. சத்தம் போடாதியா, நாடகமே இங்கே இதாக இருக்கு. அமைதி அமைதி ப்ரோ, ப்ரோ ப்ளீஸ். என் அண்ணன் தம்பிகளா ப்ளீஸ் ப்ளீஸ் தம்பி அண்ணா. அவ்வளோதான், காலகாலத்தில் காசை வாங்க முடிவு பண்ணிட்டேன். அமைதியா இருங்க தம்பி. இங்க வாங்க. குட் பாய். எதுக்கு வந்தீங்க? அதில் சொல்லுங்க. நாடகத்துக்கு தாளத்துக்கு வந்து என்ன வெறுங்கையோட வந்திருக்கேன்? முண்டமா வாங்கலேன், எடுத்துட்டு வாடா. தாளம் போட வந்தா அப்படியே வர்றானே, பிரேயருக்கு நிக்கிற மாதிரி. தம்பி அண்ணே எக்கோயி, நான் பாடுற பாட்டுக்கு சரியாக தாளம் போடணும். தாளம் போட்டீங்கன்னா செக்கானத்துல 10 உளுந்த வடை சேர்த்து வாங்கி தருவேன். சரி ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. கரெக்டா போடுங்க. சரி ப்ரோ.
இடியப்பம். பூவானை எட்ட தொட்டு பொன்னானை எழுத்தாளே. தம்பி தாளம் போட சொன்னா ஒப்பு வச்சு அழுதுகிட்டு இருக்கே என்ன? வேற ஒண்ணுமில்லண்ணே, தாளம் போடுறா. எனக்கு என் ஆளு நினைப்பு வந்துருச்சு. இந்த சரி. இந்த பாட போட்டுதான் நானும் என் ஆளும் ஆடுவோம். மலரின் கதை ஒன்று திறக்கின்றதா, மகுனம் வெளியேற தவிக்கின்றதா. இது நல்லா இருக்குண்ணே, இது நல்லா இருக்குது. ஏலே பாட்டு பாடும்போது தாளம் போடுறா. ஏன் சொல்லவே இல்லை. பெரிய சீத்தமில்ல சர்ச்சா வந்துட்டாரு. பாட்டுக்கு தாளம் போடு, குறும்பு தரைக்கும் அரைஞ்சு விடுறேன். ஐயா ஐயா சோளம் விதைக்கையில் சொல்லி போட்டு போனா உள்ள. நீ ஒரு மசூரும் முடுங்க வேணா, போய் மூடிட்டு பாடு. எந்த நேரத்தில் இங்கே வந்தானா தர்த்தினியை பிடிச்சி ஆட்டி வச்சு மயிர்மைய சாமி அழைக்க போறேன். இடியப்பம் கிடையாது, பருத்திப்பால் சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அடி மாசு கத்தடிக்கே வாடி கொஞ்சம் செத்தனைக்கே மானி மாங்குயிலே. அடி ஆடி மாசு கத்தடிக்கே வாடி கொஞ்சம் செத்தனைக்கே மானி மாங்குயிலே. அடி நானி ஆண்குயிலே. அடி கஞ்சமாடி ஒன்று கப்புலேனா ஒன்று விழுந்தா போதும், ஒன்று கப்புலேனா புடவை கடிச்சு. ஆடி மாசு கத்தடிக்கே வாடி கொஞ்சம் செத்தனைக்கே மானி மாங்குயிலே. அடி நானி ஆண்குயிலே. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையாக விபதியிலே புரண்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துவோம். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள மானா வளையங்குளத்தைச் சேர்ந்த ரமேஷ் அவர்கள் மைசாசுர அரக்கன் மற்றும் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கதிர் ரேடியோஸ், உத்தப்பா நாய்க்கனூர் உரிமையாளர் அழகுமலை. கதிர் கதிர் சாமி பாட்டு படித்தாலும் அதைத்தாண்டா சொல்றாங்க. மைசெட்டு கதிர் சூப்பர், வாழ்த்துக்கோ, கைதட்டு கொடுங்க. உரிமையாளர் யார்? உங்க அப்பாவா? அழகுமலை, வாழ்த்துக்கள். உன் சொந்த சாமான் தானே, வாடகைக்கு எடுக்க கூடாது. அடுத்த வருஷம் நீ மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், வாழ்த்துக்கள். இப்பயே கோடீஸ்வரன் தானே. அதனைத் தொடர்ந்து பந்தல் அமைப்பு கே முத்துச்சாமி உத்தப்ப நாய்க்கனூர், வாழ்த்துக்கள். கொட்டாயெல்லாம் அருமையாக இருக்குது, துணிதான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, வாழ்த்துக்கள். துவச்சிருப்பு நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் உத்தப்ப நாய்க்கனூர். இந்த நாடகத்தை யூடியூப் வாயிலாக உங்கள் கைபேசிக்கு அனுப்பிவிட்டு இத்தனை கூட்டத்தையும் இங்கே ஒன்று சேர்த்தது நானோ, என்னுடைய கலைஞர்கள் திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் யூடியூப் சேனல். அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம், அக்கா மக்கை தாண்டா நீ சம்பாரிச்ச பேர், ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகில் உள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தர் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த அகிலமெல்லாம் ஒரு நாள் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பாடம் எழுதி கொடுத்தான். என்னுடைய ஆசான் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரம் கருவமரம் தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு நான் கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை.
எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் ஆதரவு இல்லாட்டாலும் என்னிடம் வரலாம். ஆதரவுக்கு நானும் என் எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் இருக்கிறோம். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் வபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்கிறேன். அது முடிஞ்சவனே 7 செம்பை வச்சு இங்கே சாமி அழைக்கிறான். எல்லாரும் அமைதியாக இருக்கணும். நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்துடுறேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு